நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் போர். அதாவது இந்த போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் நிறைய பேர் எப்படின்னா வந்துட்டு இந்த ஈரான் ரொம்ப மோசமான ஒரு நாடு, அந்த அதிபர் ரொம்ப மோசமானவர், அங்க வந்துட்டு நிறைய கொடுமைகள் இழைக்கப்படுது, அவங்க வந்துட்டு ரொம்ப அநியாயம் பண்றாங்க, நம்ம பக்கத்து அவங்க அண்டை நாடா இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளையே அவங்க தாக்குதல் பண்றாங்க, ரொம்ப கொடூரமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு வருது. அதாவது சவுதியா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், பக்ரைனா இருக்கட்டும், அஜர்பைஜானா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களோட அண்டை நாடுகளே அவங்க தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு செய்தி, தவறான ஒரு வதந்தின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு உள்ள நம்ம போறதுனால ஈரானை வந்து இஸ்ரேலு தாக்குது. ஆனா அந்த இஸ்ரேலு முதல்ல யாரை தாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீன மக்கள். அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலுக்கு வந்துட்டு பஞ்சம் பிழைக்க வந்தவங்க இஸ்ரேலியர்கள், அந்த யூதர்கள் வந்து பஞ்சம் பிழைக்க வந்தவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து திங்கிறதுக்கு சோற போட்டதுக்கு அவங்க நல்லா தின்னுட்டு அது பாலஸ்தீனத்துக்கு எதிராக வந்துட்டு அவங்க வந்துட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அவங்களுக்கு அவங்க மேல போர் கொடுத்து அவங்கள நாசமாக்கி சின்ன பின்னமாக்கி அவங்க நாட்டையும் கைப்பற்றிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த அநியாயம் பண்ணும்போது இந்த உலக நாடுகளும் ஐநா சபையும் அந்த ஐநாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் மற்ற அண்டை நாடுகளும் ஒருத்தரும் ஒரு வாயை திறக்கல. பாலஸ்தீன மக்களுக்கு அவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டுச்சு. இப்போ இஸ்ரேல் விசேஷ ஈரான் இந்த கதைக்கு வருவோம். இப்போ இஸ்ரேலா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்கிட்ட போர் நடக்குது. அவன் ஏற்கனவே ஏதோ ஒரு பாட்டுல சொன்ன மாதிரி இந்த போரை நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாருங்க, அது வந்துட்டு அமெரிக்கா, ட்ரம்ப் தானுங்க அப்படின்ற மாதிரி. இதை வந்துட்டு சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தாலும் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி சும்மா இருந்த ஈரானை, அதாவது அமெரிக்காவுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாவே தெரியும். அதாவது எல்லா நாடுகளும், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் நம்ம கீழே தான் இருக்கணும், அவங்க வந்துட்டு நம்ம சொல்றதான் கேட்கணும், அங்க உள்ள அந்த அதிபரா இருக்கட்டும், அந்த பிரதமரா இருக்கட்டும், நம்ம என்ன ஒரு இதை சொல்றோமோ நமக்கு அடங்கி நம்ம என்ன சொல்றோமோ அது கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்படிதான் வந்துட்டு அவருக்கு அந்த, அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சதாம் ஹுசேனை திட்டம் போட்டு காலி பண்ணாங்க. ஈராக்கை அவங்க கைவசம் கொண்டு வந்தாங்க. அதே போல வந்துட்டு பக்ரைனா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், அதே நேரத்தில் அஜர்பைஜானா இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அது அமெரிக்காவோட சொல்லு பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு நாடா தான் இருக்கும். அதுல வந்துட்டு விடுபட்டு இருக்கக்கூடியது வந்துட்டு ஈரானை அவங்க அடுத்து கண் வைக்கிறாங்க. கண் வச்சு ஈரான் மேல ஏதோ ஒரு பழியை சுமத்தி அவங்க மேல போர் தொடுக்கிறாங்க. எப்படியாவது அந்த அந்த நாட்டை கைப்பற்றிடலாம். அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல அவங்களுக்கு வந்து கியூபா, இன்னும் 2-3 நாடுகள் இருக்கு. அமெரிக்காவோட வேலையே இதுதான். இதுல வந்துட்டு முக்கியமா என்னன்னு பார்க்கணும்னா, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும், அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த யூதர்கள், அதாவது இஸ்ரேல் வந்துட்டு ஒரு நாடே கிடையாது. 1948 பஞ்சம் விலைக்கு வந்தவங்க ஆட்டையை போட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அமெரிக்கா. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குறது மட்டும் இல்லாம அவங்களோட உச்ச தலைவர் ஆயத்துல்லா காமேனி அவங்கள வந்துட்டு மிசைல் அட்டாக் பண்ணி அவங்கள கொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட மகள், அதே நேரத்துல வந்துட்டு அவங்க குடும்பத்துல அந்த சின்ன குழந்தைகள், இந்த மாதிரி அவங்க குடும்பத்தையே குறி வச்சு கொள்றாங்க. யாருங்க சும்மா இருப்பா சொல்லுங்க? சும்மா இருந்த ஒரு நாட்டை அவங்கள போய் தேவையில்லாம ஒரு பழி சுமத்தி அந்த நாடு மேல போர் கொடுத்து, அது மட்டும் இல்லாம அந்த உச்ச தலைவரே கொண்டிருக்காங்க அவங்க குடும்பத்தோட சேர்த்து. இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 10 நாளைக்கு முன்னால ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல அவ்வளவு குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள் மேல அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 300 லட்சம் குழந்தைகளை வந்துட்டு கொண்டிருக்காங்க. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துல இது வரைக்கும் போர் விதிமுறைகளை மீறவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸ் மேல, பள்ளிகள் மேல, மக்கள் வாழக்கூடிய பகுதியில எந்த விதமான அட்டாக்கும் பண்ணல. ஆமா, அவங்க சொல்லத்தான் செய்யறாங்க. குவைத்தா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், அஜர்பைஜானா இருக்கட்டும், ஜோர்டானா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், பக்ரைன், இப்படி எல்லா நாடுகளும் என்ன சொல்றாங்க, இப்ப அங்க வாங்க. அதாவது நமக்கும் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸுக்கு நீங்க எதுக்கு அங்க இடம் கொடுக்குறீங்க? உங்க நாட்டுல இருந்து அமெரிக்காவோட, எனக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு போர் ஆரம்பிச்சிருச்சு, போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க உங்க நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய அந்த ராணுவ தளங்களை நீங்க வந்துட்டு அவங்களை அங்க இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி போக சொல்லுங்க, அமெரிக்காவோட தொடர்பு துண்டிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களோட சாத்தியமே கிடையாது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த நாடுகள் இப்போ 2 நாளைக்கு முன்னால மீட்டிங் போட்டிருக்காங்க. யாரு? பக்ரைனு, குவைத்து, துபாய், கத்தாரு, சவுதி அரேபியா, ஜோர்டானு, அப்புறம் அஜர்பைஜானு, இவங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாடுகள் கூட்டமைச்சு என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் பாலத்தீனத்து மேல இஸ்ரேல்காரங்க போர் தொடுக்கும் போது அமெரிக்காவுக்கு உதவி பண்ணும்போது ஒரு தடவை கூட வாயை திறக்கல, ஒரு கண்டனத்தை கூட பதிவு பண்ணல. ஆனா இந்த
எனர்ஜி செக்டார் மேல, அதாவது ஈரானோட எனர்ஜி செக்டார் மேல இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துது. தாக்குதல் நடத்தும் போது பதிலுக்கு நான் உங்களோட இதை தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. யார? துபாயா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், அதே நேரத்துல பக்ரைனோட எனர்ஜி செக்டாரா இருக்கட்டும், இப்போ கத்தார்ல இருக்கக்கூடிய எல்பிஜி எனர்ஜி செக்டார், அதை வந்து அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இதுல வந்துட்டு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அப்போ வந்துட்டு இவங்க எல்லாரும் ஒரு 7-8 நாள் கூடி சொல்றாங்க, இல்ல நாங்க வந்துட்டு வன்மையா கண்டிக்கிறோம், இவங்க ஈரான் இப்படி பண்ணவே கூடாது. வைக்க எப்பா அவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யாத அநியாயங்களா இவங்க பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் வாயை திறக்காதவங்க அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களோட ராணுவத்தோட காலி பண்ணுங்க, நான் அவங்களை எதுவுமே கை வைக்க மாட்டேன், நீங்க அன்னை நாடுகள் தான், இஸ்லாமிய நாடுகள் தான், நம்ம எல்லாரும் நட்புறவோட நம்ம பழகலாம், அவங்களுக்கு எந்த வகையிலும் உதவி பண்ணாங்க. ஆனா வாய்ப்பே கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னால உங்களுக்கு தெரியும், உலகத்துல இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4000 கோடி மதிப்புள்ள ஒரு போயிங் ரக விமானத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு யாரு கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா கத்தார் அரசாங்கம் கொடுக்குது. எதனால? எதுக்கு காரணம்? கத்தார்ல பல லட்சம் கோடி முதலீடு. கத்தார் கொண்டு போய் கத்தாருக்கும் இவங்களுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதே போல சவுதி, துபாய், அப்புறம் குவைத், இப்படி எல்லா நாடுகளும் அமெரிக்காவோட அடிமைகளாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஈரான் வந்துட்டு அவங்க அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய இந்த நாடுகளை பூரா தாக்குதல் நடத்துது. மீண்டும் நல்ல விரிவான ஒரு செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன். இன்னும் இந்த கத்தார் இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இவங்களோட அடுத்தடுத்து போற அப்டேட் நம்ம பண்ணலாம். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை நீங்க தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா அடுத்தது நான் வீடியோ போட முடியும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அறிவிஞானியாராகிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.